ஹலோ கைஸ், மூஞ்சிய சாணி மாதிரி வச்சிருக்க கிராணி வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஹார்ட் மோடு விளாடுமா இல்லை ஈஸி விளாடுவோம். போன வாட்டி ஈஸி மோடு விளாடுனா கொரோனா பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு. அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேம் பிளேவை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? சொல்ல மறந்துட்டேன், இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அது இதில் ஆட் பண்ணேன். இதாங்க அதை போட்ட ஷார்ட்ஸு. ஓகே, டே 1 டிங் டிங் டிங். ஓகே, இப்போ கிராணி நமக்கு உறவுலையே பிடிச்சி கிடைக்காது. அதை தான் நம்ம வச்சு சாம்பாவும் செய்ய போகிறோம். அதை போட்டு தள்ளிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறோம் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு எங்கேயாச்சும் இருந்தால் அந்த சாணி மூஞ்சி வச்சா கிராணி வரும்போது பறவைக்கு சோறு. அடுத்து கிராணியோட ஒரு பீஸ் ஃபோட்டோவாக இருக்குது. நாங்களா அது இன்னும் ஒன்றுமே இல்லை. இங்கே அந்த சொட்டை கிழவியை காணும். ஆனால் சந்திச்சு கிராணி கிராணி சத்தைங்க வரீங்களோ? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், டீல் பேச வேண்டியதுங்க. ஆளே காணமே. ஓகே, நம்ம குதிப்போம். இதை நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் கைஸ். அதனால தான் எனக்கு வந்துட்டு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அண்டங்காக்கா அதுக்கு சோறை போட்டு அதான் மொதல் இங்கே என்ன இருக்குது. சுற்றி இது நமக்கு ரொம்ப தேவைப்படும் கைஸ், ரொம்பவே தேவைப்படும். என்னது தரல, சரி விடுங்க. இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குது பார்த்தாச்சு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கொடூரமான முடிச்சு வந்துட்டு போச்சு. அது வந்துட்டு இது காக்கா கிட்ட ஒரு அப்படி சொல்ல முடியாது. இப்போ எப்படி நம்ம இந்த எஸ்கேப் மட்டுமா பண்ண போகிறோம் இந்த கேமில். இன்னும் டோர் எஸ்கேப் தான் இப்போ பண்ண போகிறோம். அடுத்து கார் எஸ்கேப் இருக்குது, சீவர் எஸ்கேப் இருக்குது. அதில் சீவருக்கான ஒரு பொருள் இருந்துச்சுங்க. மற்ற 2 பொருள் பெரிய பெரிய பொருளாக இருக்குது, அது அந்த காக்கா கிட்ட இருக்காது. அதனால் என்ன பொருள்ன்றதை முக்கால்வாசி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கீழே போனால் ஒரு குப்பை கார் இருக்குங்க. இதில் தான் நம்ம அடுத்த ஹார்ட் மோடில் வந்துட்டு இங்கே பாருங்க, கதை பிடிச்சிருந்தோடனே கதை கையோடு வருது பாருங்க. இதுதாங்க இந்த கார். ஆனால் என்னன்னா இந்த காரில் தான் வந்துட்டு நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் வந்துட்டு எஸ்கேப் பண்ண போகிறோம். எங்கே இந்த கார் வச்சு நல்லா மாதம் தப்பிப்போமா இல்லை போகிற வழியில் போயிடுவோமான்னு யாருக்கு தெரியும். ஓகேங்க, இப்போ நமக்கு வெப்பன் கீ கிடக்கு. வெப்பன் கீ இதை வச்சுக்கிட்டு இதே மாதிரி தாங்க போன வாட்டி இதே மாதிரி ஒரு இடத்துல வெப்பனை எடுத்துகிட்டு நேராக போனோம். அது இப்போ வெப்பன் கீயை கீழே போட்டதுனால தாங்க சவுண்ட் வந்துச்சு. இப்போ பாருங்க, இதுக்குள்ளே போட்டு அப்படி நைஸாக போகிறேன். அந்த சொட்டைக்கிழவி கண்ணிலே மாட்டாங்க. அடிக்கிற அடியில் நம்ம இதை அடிக்கிற அடியில் இங்கே அடுத்து இந்த பக்கம் வந்து வழக்கமாத்தாலேயே அடிப்பேன்ற மாதிரி இதை கதற போடணுங்க. என்ன நட இந்த நடுவில் வந்து என் வந்து பிடிக்கிறது இன்னும் 1 வருஷம் ஆகுங்க. ஓகே, அவ்வளோதான். 2 நிமிஷத்துக்கு இப்போ பழைய கிளவி போய் சேர்ந்துருச்சு. என்ன பண்ணுறது, இது என்ன இங்கே போசே. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ நான் என்ன பண்ணுறதுன்னு நானாக முடிவு எடுக்கக்கூடாது. நீங்கள் வேணால் சொல்லுங்க கைஸ். எனக்கு வந்துட்டு அடுத்து கிராணி ஹார்ட் மூடு போடலாம்னு ஒன்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுறீங்களா பரவாயில்லையா? கிராணி ஹார்ட் மோட் அடுத்து போடலாம்னா நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் ஹார்ட்டு கொடுங்க. அப்படி வேறு ஏதாச்சும் போடணும்னா அந்த கேம் பேரை வந்து கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கேம் வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு எல்லா கேட்டகரி ஆஃப் கேம்ஸும் இதில் நான் போடுவேங்க. அதுதான் இப்போ வந்துட்டு கீழே கிடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி, அந்த சுற்றியை போய் எடுக்கணுங்க. ஏன்னா அதை வச்சு தான் ஆல்ரெடி பேட்லாக் கீ போட்டுக்கிட்டு அந்த ப்ளூ கலர் சாவியை எடுத்து அந்த ப்ளூட்டை ஓப்பன் பண்ணி விட்டோம். இப்போ வந்துட்டு அந்த ரெட் கலர் விண்டோவில் அடித்தோம்னா திறந்துருச்சு. நேரத்துக்கு இந்த
கிராணி முடிச்சிருக்கும். கிராணியாவது 4 வெள்ள முடியும் நட்டுக்கிட்டு நிற்கிது. அதை சொட்டேன். எனக்கு இப்போ நான் சொல்கிறேங்க, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆல் கேட்டகரி ஆஃப் கேம்ஸ் போடுறவங்கள எனக்கு வந்துட்டு எல்லாரோட ரொம்ப பிடிச்சது வந்துட்டு சொல்கிறேன். இங்கே பார்க்குறவங்க யாருன்னு தப்பாக எடுத்துக்காங்க. எல்லாரோட நான் ஒரு 3-4 பேர் சொல்கிறேங்க தமிழில், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு மிஸ்டர் லெஜெண்டான லவ்லி பாஸ்கர், அவர் எனக்கு பிடிக்கும். அவர் வந்துட்டு நல்லா காமெடியும் பண்ணுவார், நல்லா சீரியஸாகவும் விளையாடுவார், ஆனால் சில டயத்தில் போய் சேர்த்துருவார். நான் சொல்கிறது வந்துட்டு கேமில். அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் வந்துட்டு ஜார்ஜ் கேமிங். அவர் வந்துட்டு 3 சாப்டர்லேயுமே ஹார்ட் மோடு முடிச்சிட்டார். எக்ஸ்ட்ரீம் மோடு முடிச்சிட்டார். எக்ஸ்ட்ரீம் மோடு வருது, நம்ம முடிப்போமா என்னன்னு தெரில, அது தெரிலங்க. அடுத்து வந்துட்டு முட்டைப்பூச்சி, அவர் வந்துட்டு ஆல் கேட்டகரிஸ் போட மாட்டார். ஃப்ரீ ஃபயர் போடுவார், அதுக்கப்புறம் 2 கேம்ஸ் போடுவார். அதனால் அவர் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேணாம். அது மாதிரி ஜெய் கேமிங், அவங்க ரொம்ப பிடிக்கும். அந்த சேனலில் நான் எதுக்காக அவங்க சேனலில் பார்க்குறேன்னா, பிகாஸ் ஆஃப் த கலர் கோழி. அந்த கேரக்டர் எனக்கு என்னமோ அந்த கலர் கோழி கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. ரெட் கல் கழுவி பேசிக்கிட்டு இருந்த கேமில் சாவியை கட்டிடுச்சு. அந்த கலர் கோழின்ற கேரக்டர் உண்மையாலே ஒரு ஆள் தான். அவங்க நான் கமெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரிப்ளை அனுப்பிச்சாங்க, ஏற்கனவே ஒரு 1 மினிட் ஸ்பெஷல் வீடியோ போட்டாச்சுன்னு. ஆனால் அது எதில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அதனால் கலர் கோழின்றது ஒரு கேரக்டர். அவரோட இங்கே பள்ளி முக்கி கிராண்டியை பல் சைக்கி கிராப்பாலாம் கமல் போனாங்க. ஓகேங்க, அடுத்து நமக்கு கிராணி சாப்டர் 2 போடுவோமா? தெரில. ரெட்கால் விளைவி போகுது. அப்படியே இங்கே ஒரு கத்திரிக்கோள் இருக்குங்க, அந்த பெரிய கத்திரிக்கோள் அது தேவைப்படுற நேரமெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்க, இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் வாவ், தர்பூசணி பழத்துக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு மேலே மாஸ்டர் கீ அப்படியே ஒரு சிகப்பு கலர் பெயிண்டை கிராணி அடித்து வச்சிருக்கு. அதை போட்டு இந்த மாதிரி தெரு பிடிச்சி போய் தர்பூசணி கலரில் ஆகி போச்சு. அது ஒரு தர்பூசணி மாதிரி. சில டயத்தில் வாட்டர் மெலானை போட்டால் அதுக்குள்ளேருந்து இது விழுவோம். என்னடா வாட்டர் மெலானி ஏதோ இருக்குது, சாவி அதே மாதிரி போட்டிருக்கு, உள்ளே செதுக்கின்னு போட்டுக்கணுன்னே யோசிக்கும். ஓகேங்க, இந்த கிழவி என்னவோ அங்கிட்டு வர மாதிரி வந்துட்டு கதை திறந்துட்டு இங்கிட்டு போயிடுச்சு. ஓகே, திரும்பி அது மட்டும்தான் ட்ராப்பு போடுமா? நான் போடுறேன் பாருங்க ட்ராப்பு போட்டாச்சு. அந்த ட்ராப்பில் மாட்டினோம்னா நம்ம கால் மட்டும்தான் மாட்டோம். அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். போனோம் இந்த ட்ராப்பில் அது மாட்டுச்சுன்னா மர்கையா சாடாத. ஓகேங்க, நான் அந்த கத்திரிக்கோளை சின்ன கத்திரிக்கோள் ஏதோ ஒரு கத்திரிக்கோள் நம்ம அந்த சின்ன கத்திரிக்கோள் இருந்தால் அங்கே அது இல்லாட்டி பெருசு வச்சு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கும்னு நினச்சி ஒரு ஆர்வத்தோடு போனால் அங்கே இல்லை. சேஃப்டி, இந்த சேஃப்லாம் கீழே நிறையா இருக்கும். ஆமாங்க, ஒரு 4 பேர் சொல்கிறேன்னு இல்லை, அதில் நான் 3 பேர் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு ஆள் சொல்லணும். இன்னும் 2 பேர் சொல்கிறோம். கத்திரிக்கோள். இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து வெளியே போக போகிறோம். அந்த கிழவிக்கு கடைசியாக ஒரு பாய் சொல்லிட்டு போவோமா? கடைசியில் சொல்கிறேன், அந்த மிச்சம் 2 லக்கி பர்சன்ஸ் யாருன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் கேம்ஸை போடுறவங்க அவங்க. எனக்கு வந்துட்டு இந்த மோட்டார் மேனேஜர் சிமுலேட்டர் கேம் ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, இந்த வீடை அப்படியே ஒரு வாட்டி சுற்றி பார்க்க முடியாது. ஓகே, அந்த 2 பேர் வந்துட்டு VTG வசந்த் தமிழ் கேமிங்,
அப்புறம் சரவணா கேம், வசந்தமிழ் கேமிங்லாம் அவர் வந்து ஹார்ட் மோட் வரைக்கும் தான் போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரீம் மோடு போடல. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தாரு என்னன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்த்தா போடலாங்க. பாய்.